வணக்கம். பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் லேவியர் ஆகமத்தில் 8வது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம். இதுவரை நாம் மொத்த நூல்களில் 8.15% நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம். இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும். இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம். வாங்க தொடங்குவோம். ஆரோன் அவர்தம் மகன்கள் ஆகியோரின் திருநிலைப்பாடு. ஆண்டவர் மோசேயிடம், நீ ஆரோனையும் அவனுடன் அவன் புதல்வரையும் வரவழைத்து உடைகளையும் திருப்பொழிவு எண்ணெயையும் பாவம் போக்கும் பலிக்காக ஒரு காளையையும் 2 ஆட்டுக்கிடாய்களையும் மற்றும் ஒரு கூடையில் புளிப்பற்ற அப்பங்களையும் கொண்டு வரச் செய். மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் சந்திப்பு கூடார நுழைவாயிலின் முன் கூடி வரச் செய் என்றார். மோசே தமக்கு ஆண்டவர் கட்டளையிட்டபடி செய்தார். சந்திப்பு கூடார நுழைவாயில் முன் கூட்டமைப்பு குழுமிய போது மோசே கூட்டமைப்பிடம் இக்காரியத்தை செய்யும்படி ஆண்டவர் கட்டளையிட்டுள்ளார் என்று கூறி ஆரோனையும் அவர் புதல்வரையும் வரவழைத்து தண்ணீரில் குளிக்கச் செய்தார். உள்ளங்கியை உடுக்கச் செய்து இடைக்கச்சையை கட்டி மேலங்கியை அணிவித்து ஏப்போதை அவர் மேல் போட்டு ஏப்போதின் கைவண்ணப் பட்டையை அவருக்கு கட்டி மார்பு பட்டையை அவருக்கு அணிவித்து அதில் ஊரிம் தும்மிம் ஆகியவற்றை வைத்து தலையில் பாகை அணிவித்து பாகையின் மேல் முன்பக்கம் புனித பொன்முடியான பொற்பட்டத்தை கட்டினார். பின்னர் மோசே திருப்பொழிவு எண்ணெயை எடுத்து திருவுறைவிடத்தையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் திருப்பொழிவு செய்து புனிதப்படுத்தினார். திருப்பொழிவு எண்ணெயில் கொஞ்சம் எடுத்து பலிபீடத்தின் மேல் 7 முறை தெளித்து பலிபீடத்தையும் அதன் அனைத்து கருவிகளையும் நீர்த்தொட்டியையும் அதன் தாங்கியையும் புனிதப்படுத்தும்படி திருப்பொழிவு செய்து ஆரோனின் தலையின் மேல் திருப்பொழிவு எண்ணெயில் கொஞ்சம் வார்த்து அவரை திருநிலைப்படுத்தும்படி அவருக்கு அருள் பொழிவு செய்தார். ஆண்டவரது ஆணைப்படி மோசே ஆரோனின் புதல்வரை வரவழைத்து அவர்களுக்கு கோடிட்ட உள்ளாடைகளை உடுத்துவித்து இடைக்கச்சைகளை கட்டித் தலையில் பாகை அணிவித்தார். பின்னர் பாவம் போக்கும் பலிக்கான காளையை அவர் கொண்டு வந்தார். அதன் தலையின் மேல் ஆரோனும் அவர் புதல்வரும் தங்கள் கைகளை வைத்தனர். அது வெட்டப்பட்டது. மோசே அதன் இரத்தத்தில் சிறிது தம் விரலால் எடுத்து பலிபீடத்தின் கொம்புகளை சுற்றிலும் பூசி பலிபீடத்திற்காக பாவக்கழுவாய் நிறைவேற்றி எஞ்சிய இரத்தத்தை பலிபீடத்தின் அடியில் ஊற்றி கரை நீக்க பலி செய்வதற்காக அதை புனிதப்படுத்தினார். ஆண்டவர் தமக்கு கட்டளையிட்டபடி குடல்கள் மேலிருந்த கொழுப்பு முழுவதையும் கல்லீரலின் மேலிருந்த சவ்வையும் 2 சிறுநீரகங்களையும் அவற்றின் கொழுப்பையும் பலிபீடத்தில் மோசே எரித்தார். காளையின் தோலையும் இறைச்சியையும் சாணத்தையும் பாளையத்திற்கு வெளியே நெருப்பிட்டு கொளுத்தினார். பின்னர் அவர் எரிபலிக்கான ஆட்டுக்கிடாயை கொண்டு வந்தார். அதன் தலைமீது ஆரோனும் அவர் புதல்வரும் கைகளை வைத்தனர். அது வெட்டப்பட்டது. மோசே அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்தார். ஆட்டுக்கிடாய் துண்டிக்கப்பட்டது. மோசே அதன் தலையையும் துண்டங்களையும் கொழுப்பையும் எரித்து குடல்களையும் தொடைகளையும் தண்ணீரால் கழுவிய பின்னர் ஆட்டுக்கிடாய் முழுவதையும் ஆண்டவர் கட்டளையிட்டபடியே பலிபீடத்தின் மேல் எரிபலியாக எரித்தார். இது ஆண்டவருக்கு உகந்த நறுமணமிக்க நெருப்பு பலி. பின்னர் அவர் திருநிலைப்பாட்டுக்குரிய அடுத்த ஆட்டுக்கிடாயை கொண்டு வந்தார். அதன் தலைமீது ஆரோனும் அவர் புதல்வரும் கைகளை வைத்தனர். அது வெட்டப்பட்டது. மோசே அதன் இரத்தத்தில் சிறிது எடுத்து ஆரோனின் வலக்காது மடலிலும் வலக்கை பெருவிரலிலும் வலக்கால் பெருவிரலிலும் பூசினார். பின்னர் அவர் ஆரோனின் புதல்வரையும் அழைத்து அவர்களுடைய வலக்காது மடலிலும் வலக்கை பெருவிரலிலும் வலக்கால் பெருவிரலிலும் சிறிது இரத்தத்தை பூசி எஞ்சிய இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்து கொழுப்பையும் கொழுப்பு வாலையும் குடல்கள் மேலிருந்த கொழுப்பு முழுவதையும் கல்லீரலின் மேலிருந்த சவ்வையும் 2 சிறுநீரகங்களையும் அவற்றின் கொழுப்பையும் வலது முன்னந்தொடையையும் எடுத்து ஆண்டவர் திருமுன் வைத்திருக்கும் புளிப்பற்ற அப்பக்கூடையில் உள்ள புளிப்பற்ற நெய்யப்பம் ஒன்றும் எண்ணெயில் தோய்த்த அப்பம் ஒன்றும் அடை ஒன்றும் எடுத்து அந்த கொழுப்பின் மேலும் வலது முன்னந்தொடையின் மேலும் வைத்து அவற்றையெல்லாம் ஆரோனின் உள்ளங்கைகளிலும் அவர் புதல்வருடைய உள்ளங்கைகளிலும் வைத்து ஆரத்தி பலியாக ஆண்டவர் திருமுன் அசைத்து அவற்றை அவர்கள் உள்ளங்கைகளிலிருந்து எடுத்து பலிபீடத்தின் மேல் இருந்த எரிபலியோடு எரித்தார். இது திருநிலைப்பாட்டு பலி. இதுவே ஆண்டவருக்கு உகந்த நறுமணமிக்க நெருப்பு பலி. பின்னர் மோசே நெஞ்சுக்கரியை எடுத்து அதை ஆண்டவர் திருமுன் ஆரத்தி பலியாக அசைத்தார். ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டவாறு திருநிலைப்பாட்டுக்கான ஆட்டுக்கிடாயில் அது மோசேயின் பங்காயிற்று. மோசே திருப்பொழிவு எண்ணெயிலும் பலிபீடத்தின் மேலிருக்கும் இரத்தத்திலும் சிறிது எடுத்து ஆரோன் மேலும் அவர்தம் உடைகள் மேலும் ஆரோனின் புதல்வர் மேலும்
அவர்கள் உடைகள் மேலும் தெளித்தார். இவ்வாறு ஆரோனையும் அவர் உடைகளையும் அவர் புதல்வரையும் அவர்கள் உடைகளையும் புனிதப்படுத்தினார். பின்னர் மோசே ஆரோனையும் அவர் புதல்வரையும் நோக்கி, நான் கட்டளையிட்டவாறு அந்த இறைச்சியை சந்திப்பு கூடார நுழைவாயில் முன்பாகச் சமைத்து அத்துடன் திருநிலைப்பாட்டு காணிக்கை கூடையில் இருக்கும் அப்பத்தையும் உண்பீர்கள். இறைச்சியிலும் அப்பத்திலும் எஞ்சியிருப்பதை நெருப்பிலிட்டு கொளுத்திவிடுங்கள். திருநிலைப்பாட்டு நாள்கள் முடியும் வரை 7 நாள்கள் சந்தப்பு கூடார நுழைவாயிலை விட்டு நீங்காதீர்கள். 7 நாள்கள் நீங்கள் புனிதப்படுத்தப்படுவீர்கள். இன்று செய்யப்பட்டது உங்கள் கரையை நீக்குவதற்காக ஆண்டவர் கட்டளையிட்டதாகவும், நீங்கள் சாகாதபடி 7 நாள்கள் இரவும் பகலும் சந்திப்பு கூடார நுழைவாயிலில் ஆண்டவருக்காக காவல் காப்பீர்கள். இதுவே நான் பெற்ற கட்டளை என்றார். மோசேயின் மூலமாக ஆண்டவர் கட்டளையிட்ட எல்லாவற்றையும் ஆரோனும் அவர் புதல்வரும் செய்தனர். நாம் 1189 அதிகாரங்களில் 98 அதிகாரங்களை நிறைவு செய்து விட்டோம். இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம். நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம். நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம். இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம். பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள். நாளை மறக்காமல் வாருங்கள்.